லேக்ல எதுவுமே இல்லை ப்ரோ. படம் நல்லா ஸ்மூத்தா போகுது. ஃபர்ஸ்ட்லேருந்து சீட் ஏஜிங் தான் எல்லாமே பார்க்கலாம். பாட்டும் அதே மாதிரி தான் நல்லா அடிச்சிடும். இந்த 2000 அந்த வே. ஸோ அந்த மும்பை அட்டாக்னா என்னன்றத கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், நம்மளை போட்டு கொடுக்குறான், காட்டி கொடுக்குறான்னா நம்மளுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருப்பான் நம்மளை காட்டி கொடுக்குறதுக்கு. சேம் அந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி லேகே இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. சூப்பராக ஆயிடுச்சு. 4 மணி நேரம் டியூரேஷன் ஓகே, நல்லா லேக் இல்லாமல் எல்லா இடத்தையும் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஃபேமிலியெலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸை இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு நான் பார்க்கலாம். மாதவன் ரோல் முக்கியம். மாதவன் ரோல் மட்டும் தான் இதில் வந்து அவர் வச்சு அடுத்தது கதை போகுது, நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் அதுதான் பாட் புக் பண்ணி தான் வந்து தமிழ் புக் பண்ணி, பட் ஆனால் ரிலீஸ் ஆகல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஓகே, நாளைக்குலேருந்து தான் தமிழ் ஆல் ஓவர் இந்தியா ஓடுறாங்க. சப்டைட்டில்ஸ் தான். படம் ரொம்ப லென்த்தியாக தான் இருந்துச்சு, ஆனால் டைம் போகிறதே தெரில. படம் சூப்பராக இருந்துச்சு. லேக் ஒரு சில இடத்துல இருக்கும், ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் நமக்கு ஃபீல் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. தமிழில் தான் போட்டோம், ஆனால் ஹிந்தியில் தான் இருக்குது அப்படின்னு ஏன்னு தெரியல. ரெண்டுமே கேன்சல் பண்ணாங்க. மார்னிங் என்னடானா தமிழில் வரல, ஹிந்தியில் தான் வருது. பார்க்க தான் பாருங்கண்ணா. அது ஏன் தமிழ் வரலன்னு தெரில. ரீஃபண்ட் கேட்டால் 1 வாரம் கழிச்சு தான் ரீஃபண்ட் வரும். நாங்கள் டெரரிசம் அப்படின்னா என்னன்றதை கிளியர் கட்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்து முஸ்லீம் 2 பேருமே நல்லவங்க கிடையாது. எல்லாத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ தீவிரவாதம் பண்ணுறான்றதுக்காக முஸ்லீம் எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுறதுனால இந்து எல்லாரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது. நல்ல படம், ஒர்த்து. டெரரிசம் பார்டரில் பாருங்க, ரிங்டோன் கூட பாருங்க. படம் நல்லா இருக்கும். ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அவர் வந்து அவர் ஸ்டார்டிங்லேருந்து எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் கரெக்டாக இருக்குது. டைம் லைனும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்கிற டைம் லைன் வந்து அப்படியே போகும். உங்களுக்கு எங்கேயுமே இது பண்ணி ஸ்டாப் பண்ணி இந்த மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்படியே ஸ்லோவாக போகுது இருக்குது. அதே மாதிரி அவர் அந்த பாட்டு ஒன்று வரோம் பார்த்தீங்களா, அவர் இன்ட்ரோ ஒரு டான்ஸ் ஆடுவார்ல, அது ஆக்சுவலி ரன்வீருக்கு பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ அது ரன்வீருக்கு செட் ஆகல அந்த அளவுக்கு. அது ஆக்சுவலி அவர் ரெக்மான் டாக்கெட் ஆக்சுவலி இதில் வந்து மென்ஷன் காமிச்சிருக்கலாம். அவர் ஒரே ஒரு சீனில் அவர் சாவர மட்டும் காமிச்சா, அது மட்டும் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஒரு சின்ன கேமியோ மாதிரி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை. ஆக்சுவலி லேகே இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க படம். மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்து பார்க்கலாம். ஃபேமிலியெலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜென்ரல் ஆடியன்ஸை இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு நான் பார்க்கலாம். 4 மணி நேரம் டியூரேஷன் ஓகே, நல்லா எங்கேஜிங்காக லேக் இல்லாமல் எல்லா இடத்தையும் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த ப்ரீக்வலாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க. 2000 crores ஆன்கோயிங் நல்லா இருக்கும். 2000 crores ஆன்கோயிங் தான் சொல்லிட்டு நல்லா இருக்கும். மேலே பார்த்து ரன்வீர் அவர் தான் 1 man ஷோ படத்தில். அவர் மட்டும் தான் 1 man ஷோ பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் டக்கெட் வருவார். அந்த வில்லனுக்கு ஸ்கின் பிரசன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த பார்ட் வந்து அவர் ஒன்லி 1 man ஷோ பண்ணியிருக்காரு. பட் ஆனால் மியூசிக் மட்டும் கொஞ்சம் எனக்கு பார்ட் 1 கம்பேர் பண்ண குறைஞ்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஓகே, பார்ட் 2 வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. மியூசிக் மட்டும் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம் இன்னும் கொஞ்சம், அது மட்டும் தான் குறைவாக இருந்தது. மிச்சம் எல்லாமே ஓகே. லேக்ல எதுவுமே இல்லை ப்ரோ. படம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஃபர்ஸ்ட்லேருந்து சீட் ஏஜிங் தான் எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக தமிழ் லாங்குவேஜ் அதுதான் பாட் புக் பண்ணி தான் வந்து தமிழ் புக் பண்ணி, பட் ஆனால் ரிலீஸ் ஆகல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஓகே, நாளைக்குலேருந்து தான் தமிழ் ஆல் ஓவர் இந்தியா ஓடுறாங்க. புரியுது ப்ரோ, சப்டைட்டில்ஸ் தான் புரியுது. எல்லாம் சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்குறவங்க புரியும். ஏன்னா பார்ட் 1 ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் அதுவே 1500 crore அடிச்சது. பார்ட் 2 அதே மாதிரி தான் நல்லா அடிச்சிடும். இந்த 2000 crore அந்த வே. புரியல ப்ரோ, போர் அடிக்கும். ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்க. ப்ரீக்வல் காமிச்சிருக்காங்க ப்ரோ. அவர் பார்ட் 1 நிறையா மிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் இருந்தது. கனெக்ட் பண்ணுறாங்களே, அந்த கனெக்ட் பண்ணுற விதமே நல்லா இருந்தது. ஓகே, அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே பார்க்கும்போது ஓகே பிடிச்சி நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா ஹையாக இருந்தது ப்ரோ. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இன்டர்வல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கண்டென்ட் ஒரு இடம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஆக்ஷன் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டோரி ரிலேட்டடாக போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஆக்ஷன் ஆகும். சஞ்சய் தட் ரோல் வந்து இதில் கொஞ்சம் வந்து மொக்க பண்ணிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஆறாக இருந்தது. சஞ்சய் தட் ரோல் இதில் கொஞ்சம் கம்மி தான். இதில் ஒன் அண்ட் ஒன்லி ரன்வீர் சிங் மட்டும் தான் போட்டு. மாதவன் ரோல் முக்கியம். மாதவன் ரோல் மட்டும் தான் இதில் வந்து அவர் வச்சு அடுத்தது கதை போகுது, நல்லா பண்ணியிருக்காரு மாதவன். ஹீரோன் தேவை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அதே சேம் ரோல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் ஃபார் எமோஷனல் கனெக்ட்டுக்காக இந்த ரோல் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும். ஏன்னா அவங்க சாரா அர்ஜுன் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்கும். ஆக்ஷன் ஃபேமிலி அவாய்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் பிடிக்கும். அந்த பார்ட் 1 எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவங்களுக்கு பார்ட் 1 நல்லா பிடிக்கும். பார்ட் 3க்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ, இதோட முடிச்சிட்டாங்க. பார்ட் 3 தெரில, மேபி வேறு ஏதாவது மிஷனுக்காக போகலாம், மேபி இருந்தால் இருக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் டைம் போகிறதே தெரில. படம் ரொம்ப லென்த்தியாக தான் இருந்துச்சு, ஆனால் டைம் போகிறதே தெரில. படம் சூப்பராக இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஆக்ஷனும் நல்லா இருந்துச்சு. லேக் ஒரு சில இடத்துல இருக்கும், ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் நமக்கு ஃபீல் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு படம். அதோட நல்லா தான் ப்ரோ இருக்கு. இது ஃபுல்லாக அந்த ரிவெஞ்ச் தான். இது நல்லா தான் இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அடிக்கும் ப்ரோ, சீக்கிரமே அடிச்சிடும் இந்த படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை, அப்புறம் போக போக தான் வந்து ஸோ படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கு. புரியல ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ ஃபைட் சீன்ஸ். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ப்ரூட்டலாகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கூட இல்லை. அது ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. நேற்றே நான் ஆக்சுவலி ஒரு டிக்கெட் புக் பண்ணேன், 5 o'clock ஷோ புக் பண்ணேன், 10 o'clock புக் பண்ணேன். ரெண்டுமே கேன்சல் பண்ணாங்க. மார்னிங் என்னடானா போட்டாங்க இந்த மாதிரி தமிழில் வரல, ஹிந்தியில தான் வருது, பார்க்க இருந்தால் பாருங்கண்ணா. சரி, ஏதோ ஹிந்தி தெரிஞ்சதுனால ஓகே பார்த்து. 1 விட 2 தான் நல்லா இருக்கு. இல்லை எதுவும் கிடையாது, எதுவுமே அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு, கதை ஆரம்பிக்கிறதுக்காக. மீது எதுவுமே லேக்கே தெரியல, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தெரியல, தமிழ் ரிலீஸ் ஆனால் இங்கே தமிழில் ரிலீஸ் ஆனதுன்னு தெரியல. இல்லை தமிழில் தான் போட்டோம், ஆனால் ஹிந்தியில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க, ஏன்னே தெரியல. நல்லா தான் சூப்பராக இருக்கு படம். 4 மணி நேரம் போனே தெரில, உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஃபைட்டிங் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ட் 1க்கும் இதுவும் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேசினே ஒரு மாதிரி ஸ்லோவாக போனாங்க, செகண்ட் ஹாஃப் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க ஃபைட் சீன்ஸ்லாம். 4 மணி நேரம் படம் போனதே தெரில, அப்படியே போயிடுச்சு. இன்டர்வெல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு, அதேமாரி அப்படியே செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிட்டாங்க ஃபுல்லாக. ஃப்ளாஷ்பேக்கில் வருவார், ஒரு வாட்டி வருவார், அவ்வளோதான் ஃப்ளாஷ்பேக்கில், அது மாதிரி காட்டல. அது மேலே அடிக்கும் ப்ரோ, இது ஃபர்ஸ்ட் பார்ட் மேலே அடிக்கும், அதோட சூப்பராக இருக்கும். ஆமாம், அது ஏன் தமிழ் வரலன்னு தெரில. ரீஃபண்ட் கேட்டால் 1 வாரம் கழிச்சு தான் ரீஃபண்ட் வரும். நாங்கள் படுத்து பார்த்துருப்போம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 4.5. இன்ட்ரோவில் ஃபைட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபைட் அவ்வளோ கிடையாது, அவ்வளோ பேசிகிட்டே போனாங்க, ஆனால் போனது தெரில. 4.5 அது மேலே கொடுக்கும். 5க்கு 4.5. படம் வந்து வொர்த் வாட்சிங் ப்ரோ, நல்ல படம். கண்டென்ட் வந்து தரமான கண்டென்ட்டு. டெரரிசம் அப்படின்னா என்னன்றத கிளியர் கட்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்து முஸ்லீம் 2 பேருமே நல்லவங்க கிடையாது, எல்லாத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ தீவிரவாதம் பண்ணுறான்றதுக்காக முஸ்லீம்கள்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுறதுனால இந்து எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்கவங்களே பாகிஸ்தானுக்காக திருட்டு வேலை பார்க்குறாங்க, பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவுக்காக திருட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ 2 கண்ட்ரிலையுமே இருக்கிறவங்க யாரும் நல்லவங்கன்னே சொல்ல முடியாது. நம்ம ரிலீஜனை பேஸ் பண்ணி யாரையுமே பேச முடியாது. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் அம்சாலி மசாரி ஒரு ஸ்பை, ஒரு பலோச்சா உள்ள வந்து அந்த கேங்கோட சேர்ந்து அந்த டீமோட லீடர் ரஹ்மான் தக்காயத்தையே அசாசினேட் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாதான் மற்ற இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாருமே அண்டு எல்லாருமே ஆக்டிங் வந்து ஓவரால் ஒரு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அர்ஜுன் ராம்பால், மேஜர் இக்பால் அவரோட கேரக்டர், அவர் தான் வந்து கிட்டத்தட்ட துரந்தரோட ஒரிஜினல் வில்லனே. எல்லாருமே பார்ட் 1 வரைக்கும் ரஹ்மான் தக்காய் தான் வில்லன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையான வில்லன் அவர் இல்லை, அர்ஜுன் ராம்பால் தான். ஸோ அவரோட ஆக்டிங்கும் ஒரு கிளியர் கட்டாக எந்த அளவுக்கு அவரோட 100% கொடுக்க முடியுமோ. நம்ம அனிமல் படம் பார்த்துருப்போம்ல, அதில் அப்ராருக்கு டிரான்ஸ்லேட்டராக ஒருத்தர் வருவா தெரியுமா,
அவர் தான் அர்ஜுன் ராம்பால். அந்த தாடி எல்லாம் இல்லாதனால அந்த கெட்டப் டோட்டலாக அவருன்னே தெரியாது அந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் அவர் தான் அது அப்படின்றத வந்து அந்த நிலைநாட்டிருக்காரு, அவரோட பேரை நிலைநாட்டிருக்காரு. ஆதித்யதர் நம்பர் 1 படம். துரந்தர் இது வரைக்கும் நான் பார்ட் 1 ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பார்ட் 1 பார்த்தேன். பார்ட் 1 பார்த்த வரைக்கும் சரி படம் அந்த அளவுக்கு 2 எப்படி போகும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனைக்கும் நேற்று நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் தூங்கிட்டு நேராக கிளம்பி இதை படத்துக்கு வந்தேன். இத்தனைக்கும் ஒரு வாட்டி பார்க்கலான்றதை தாண்டி ஒரு 2-3 வாட்டி பார்க்கலாம். நல்ல படம், ஒர்த்து. டெரரிசம் பார்டரில் பாருங்க, ரிங்டோன் கூட பாருங்க. ஒரு பார்டர் யுனைடெட் ஃபோர்ஸ், அதாவது எல்லையில் நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் போராடுறாங்க. அவங்களோட உயிர், அவங்களுக்கு என்ன வேல்யூன்றதே இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம நிம்மதியாக சாப்பிட்றோம், வாழ்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம தூங்குறோம். நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் பார்க்குறோம். இந்த நாட்டோட பிரச்சனை நாடா, அது பாட்டுக்கு அது இருக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம அதில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு அதோட விஷயம் தெரியல. மேபி அந்த நார்த் சைடு, இந்த ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப்லாம் ரொம்ப கஷ்டம். பஞ்சாப் 3ல் 1 பங்கு தான் இந்தியாவில் இருக்குது, மீதி 2 பங்கு பாகிஸ்தானில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்த அவங்க வந்து இப்போ காஷ்மீர் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்தியாவை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வரது? பாகிஸ்தான் அந்த ஐஎஸ்ஐயோட தீவிரவாதியோட மெயின் எண்ணமே என்னடான்னா, அதாவது அர்ஜுன் ராம்பால் அந்த மேஜர் இக்பாலோட மெயின் எண்ணமே என்னடான்னா, பாகிஸ்தான் இந்தியாவை கான்கர் பண்ணோம், செங்கோட்டையில பாகிஸ்தானோட கொடி பறக்கும் அப்படின்றத கிளியர் கட்டா அந்த படத்துல சொல்லுவாரு. புரியல? ஆமா ப்ரோ, லேகிங்கே கிடையாது ப்ரோ. ஒரு இடத்துல கூட லேகிங்கே கிடையாது. எல்லா இடமே வந்து கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, ஒரு கியூரியாசிட்டியோட பாக்குற மாதிரி தான் இருக்கு படமே. அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் படம் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்த ஸ்டார்ட்ல இருந்து படம் அப்படியே ஒரு மாதிரி அந்த போயிட்டு இருக்கு. எப்படின்னா, அந்த பாகிஸ்தான் அவாத்மி பார்ட்டின்னு சொல்லிட்டு பிஏபின்னு ஒரு கட்சி இருக்கு, அதில் தான் ரஹ்மான் தாக்கா போய் சேருவாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி இவர் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு, அதாவது அம்சாலி மசாரி அவர் இடத்த பிடிச்சிட்டு முஸ்லீம் மூமெண்ட் பார்ட்டின்னு இன்னொரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில போய் அவர் சேருவார். ஸோ பாகிஸ்தானில் இருக்க பாலிடிக்ஸு, டெரரிசம்மு அண்டு இந்தியாவில் இருக்கவங்க எந்த அளவுக்கு ஒரு படத்தோட இம்பேக்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது இந்த இடத்துல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயம் இருக்குது. மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க டெரரிசம் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் தெரியணும். 26/11 மும்பை அட்டாக்கு நிறைய பேருக்கு வந்து அது எதனால் அட்டாக் ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடியே தாவூத் இப்ராஹிம் பெட்டில் ஒருத்தர் படுத்துன்னு இருப்பார் இந்த படத்தில். அவர் இந்த படத்தில் பெட்டில் படுத்துட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி மும்பை அதே மாதிரி ஒரு அட்டாக் பண்ணார் 2008 ஆர் சம்திங் லைக் தட். ஆனால் என்ன ஒன்றுனா, அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், இதுக்கப்புறம் அவர் ஒரு தீவிரவாதி. ஸோ அவர் என்ன பண்ணார், இத்தனைக்கும் அவர் தான் மும்பையில் அட்டாக் பண்ணது. ஸோ அந்த மும்பை அட்டாக்னா என்னன்றத கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டாங்க. ஸோ எதுவுமே வந்து உள்ளுக்குள்ளே இல்லை, எல்லாமே வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான் நம்மளை போட்டு கொடுக்குறான், காட்டி கொடுக்குறான்னா, நம்மளுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருப்பான் நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு. சேம் அந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அம்சாலி மசாரி எல்லாருமே பேக் ஸ்டாப் பண்ணுவார். ரஹ்மான் தக்காயத்து, உசேர் பலோச் அண்டு சௌத்ரி அஸ்லாம், எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் எல்லாரையுமே பேசி 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 நல்லா பேசி கடைசியில் அவங்க எல்லாருமே சாவடிச்சாரு. இதே மாதிரி அர்ஜுன் ராம்பால் ஒரு மாஸ்குள்ள என்ன பண்ணுவார், அம்சாலி மசாரியே முதுகுல குத்துறது எப்படி வலிக்கும்னு உனக்கு இப்போ தெரியுதா அப்படின்றத வந்து அந்த டைலாக் சொல்லுவார். ஸோ அது எல்லாருக்குமே வந்து இம்பேக்ட் ஆயிருக்கும் அந்த படத்தில். ஸோ முதுகுல குத்துறதுனா என்ன அப்படின்றது நம்பி தானே ஒருத்தவங்களை நம்ம பேசி பாடுறோம்னா முதுகுல வந்து குத்துறாங்க. அந்த ஒரு விஷயத்த அப்படி தெளிவாக காட்டாங்க படத்தில். ஸோ படம் வந்து ஒர்த் வாட்சபிள். 2 to 3 times பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 4 hours ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 4 மணி நேரம் இந்த படத்தை வந்து பார்க்கறதுனால எதுவும் கெட்டு போயிடாது, ஒர்த்து தான். அப்படி தேட்டரில் பார்க்க முடியாதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக இந்த படத்தை விட்டுருவாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வாட்ச் பண்ணவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க.